ரொம்ப நாள் வச்சு மீட் பண்ணி என்னோட லேப்டாப்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு, எடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நான் வந்து ரெடியாக நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இளநீர் பாயசம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இளநீர் பாயசம் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவரட்டு தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். நம்ம மற்ற பாயசத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இளநீர் வந்து நமக்கு சுலபமாக எல்லா இடத்துலையுமே கிடச்சிடும். ஏன்னா வந்து இப்போ டிண்டெல்லாம் கூட வந்துருச்சு. டெண்டை கோகனட் மீட்லாம் வந்து டிண்டே கிடைக்குது. ஸோ எங்கே இருந்தாலும் நமக்கு இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ்பேன் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. பால் கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி 2 இளநீரோட அந்த உள்ளே இருக்கிற அந்த வழுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் மாதிரி கொஞ்சம் திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அரைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு இளநீரோட தேங்காவை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கூடவே வந்து 1 கப் அளவுக்கு இளநீர் தண்ணி, அந்த தண்ணி வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க, இந்த தேங்காய் அரையாது. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மையாக அரையணுன்ற அவசியம் இல்லை. இந்த மீதம் இருக்கிற தேங்காவை வந்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சதும் ஃப்ளேமை வந்து லோலே வச்சுக்கோங்க. அந்த மேலே வந்து அந்த பால் ஆட வரும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து இந்த பாத்திரத்தோட சைட்லலாம் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டென்ஸ் மில்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும். நமக்கு அந்த இளநீரோட டேஸ்ட் கிடைக்காது. ஸோ சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பால் வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் 1.5 கப் அளவுக்கு தான் இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த பால் வந்து நல்லா ஆறட்டும். பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் வந்து நான் டின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய், அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த தேங்காவை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக சேர்க்குறதில்ல. அதே போல் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வறுத்த நட்ஸு சேர்க்குறத விட கொஞ்சம் ரா நட்ஸ் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ட்ராபிக்கல் டேஸ்ட் இருக்கும் அந்த பாயசத்துக்கு. ஸோ இதை வந்து நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் சில்லாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா பருப்பை போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இளநீர் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் எப்படி செய்யலாம், வீட்டிலே எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 கிட்ட கண்டிப்பாக வரும். ஸோ இங்கேயே வந்து 75 dirhamsலேருந்து 100 dirhams கிட்ட வரும். நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதை விட கம்மியாக நம்ம எப்படி வீட்டில் வந்து சிம்பிளாகவே இதை வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிளான்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற ஒரு பூச்சட்டி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10லேருந்து 12 dirhams கிட்ட கிடச்சிது. ஏன்னா நான் வந்து ஒரு 4-5 பீஸ் ஒன்றா வாங்கினனால எனக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 dirhams கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட நம்ம ஊரில் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நம்மளோட நார்மல் டெரக்கோட்டா கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூச்சட்டி தான் இது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட், நார்மல் பிளாக் பெயிண்ட் வாங்கி ஒரு டப்பா வாங்கி அதை வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சிட்டேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எல்லா ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸில் நல்லா அடிச்சிடுங்க. உள்ள வரைக்கும் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதோட ரிம்ல இந்த ஏரியா வரைக்கும் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா மண் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மண் தான். சாதாரணமாக இந்த பார்க்கிங் பக்கத்துலலாம் கொஞ்சம் மண் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்த சாதாரணமான மண் தான். அந்த மண்ணை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மண் காஞ்சிரும். ஸோ நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. மண் வந்து காலப்போக்கில் அது தானே காஞ்சிரும்.
இந்த மாதிரி நான் பிளான்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சமான எந்த பிளான்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பூ இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. இது வந்து நான் சைனா மார்ட்லேருந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு 15 dirhams கிட்ட கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டில் ஜஸ்ட் இதில் மண் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இதில் ஒன்றுமே சேர்க்கல, மண் கொஞ்சம் தண்ணி அதை வந்து சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்குள்ளே இதை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மண், இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிற மண்ணை நம்ம வந்து தூவி விட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கை வந்து ரேஷஸ் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரம் ஷாப்லேருந்து ஒரு பேக்கெட் 2 திரம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இது ஒரு 2-3 பேக்கெட் இருக்குது. அதே போல் இந்த மாதிரி வெள்ளைக்கல், இதுவும் வந்து பேக்கெட் வந்து 2 dirhams தான். இதையும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஸ்டோன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் அந்த கூழாங்கல் மாதிரி கிடைக்கும் இல்லையா, ப்ரௌன் கலரில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ பவுடர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கை வந்து கெட்டு போயிடும். ஸோ வந்து மேக்ஸிமம் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுவோம். அடுத்ததான் நம்ம வந்து கொஞ்சம் டிசைனுக்காக வெள்ளைக்கல் அங்கங்கே கொஞ்சம் வச்சோம்னா அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பிளான்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சக்யூலன்ஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அதெல்லாம் உடஞ்சிச்சு. ஸோ இப்போ இதை வந்து தூக்கி போட வேண்டாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஆனால் நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சக்யூலன்ஸ் பவுலாக மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கல், இந்த கல்லும் வந்து இதே மாதிரி வந்து 2 dirham ஷாப்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கல் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும், ஆன்லைனில் கூட கிடச்சிரும். ஸோ இல்லைனா வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது நல்ல ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வெளியில் தெரிய போகிறதில்ல. இல்லைன்னா நீங்கள் வந்து மண்ணு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மண் வச்சு கூட இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் தேவைப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்யூலன்ஸ், இது வந்து ஆர்டிஃபிஷியல் சக்யூலன்ஸ், இது வந்து ஒரிஜினல் கிடையாது. இது வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தோணுது இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 40 dirhams என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது போகும்போது கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி ஒன்றா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பவுல் செட் பண்ணலாம். ஸோ பவுல் செட் பண்ணுறது நம்ம வந்து எந்த மாதிரி பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து திரம் ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து எல்லா டைமுமே கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. எப்போது ரேராக இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுப்பேன். ஸோ நான் இதை மிக்சிங் பவுலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விலையை பாருங்கள், ஜஸ்ட் 10 dirhams தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லக்கில் கிடைக்கிற விஷயம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பவுல்ஸ். வந்து யார் பார்த்தாலுமே ஐயோ இது எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் விலையே. ஸோ இதை வந்து நான் இப்போ பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம்.
இப்போ இந்த ஸ்டோன்ஸ் போட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சக்யூலன்ஸை இதுக்குள்ளே நம்ம வச்சுருவோம். இப்போ செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அங்கங்கே கல் இந்த மாதிரி வெள்ளைக்கல் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து வீட்டில் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.